பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிற இறை வார்த்தை 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது இறை வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய முறை இந்த வார்த்தையை படித்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கும் கூட நம்ம செய்கிற தவறு, நம்ம தேவனிடத்துல ஜெபிப்பதற்கு டைரக்டா நம்ம ஜெபம் பண்ணாதபடிக்கு இடையிலே யாராவது ஒருவரை மத்தியஸ்தரை நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம். அவர்கள் மூலமாக நான் கடவுளிடத்துல வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அது தவறான ஒரு காரியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தேவன் தான். தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையிலே இருக்கிற மத்தியஸ்தரும் ஒருவரே. அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது பிதாவின் இடத்திலே. நமக்கு இடையில, தேவனுக்கும் நமக்கும் இடையில இடைப்பட்ட ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் வழியாக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் பிதாவினுடைய சந்நிதியிலே போய் எட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனிடத்துல நாம் ஜெபிப்பதற்கு யாரையும் இடையில இன்டர்மீடியேட்டா வைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவானவரே, அவர் ஒருவரே தேவனாகவும் அவர் ஒருவரே நமக்கு மத்தியஸ்தராகவும் செயல்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால எப்போதும் அதை நினைவில் நிறுத்திக் கொண்டு மனிதர்களையோ மற்ற யாரையும் நம்ம இடையில வைத்து விடாதபடிக்கு நம்ம ஆண்டவரை டைரக்டா நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால உம்முடைய பெயரால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. உங்க பெயரால நாங்க கேட்கும் போது அந்த ஜெபங்களுக்கு எல்லாம் நீர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறீர். பிதாவினிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரே தேவன் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. அப்ப அது நாங்கள் அறிந்து எப்போதும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் எங்கள் முன்னிறுத்தி ஜெபிக்கிறவர்களாக மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.